இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 27ஆம் தேதி தாயாம் திரு அவை காண்டபெரி நகரத்தினுடைய புனித அகுஸ்தினார் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய வரலாற்றில் 6வது நூற்றாண்டுல ரோம் நகரத்தில் பிறந்தவர் தான் இந்த காண்டபெரி நகரத்தினுடைய புனித அகஸ்டின் என்பவர். இவர் ரோம் நகரத்துல பிறந்திருந்தாலும் திருத்தந்தை கிரகோரியார் என்பவரால் இங்கிலாந்து தேசத்திற்கு வேத போத பணிக்காக அனுப்பப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த காண்டபெரி நகரத்தினுடைய புனித அகுஸ்தினார் இங்கிலாந்து செல்வதற்கு முன்பாக இங்கிலாந்து தேசம் இயேசுவை முழுவதுமாக அறியாமல் இருந்த ஒரு நேரம். இவர் சென்று அரசருடைய அனுமதியோடு பல மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார். பலருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். பல தேவாலயங்களை கட்டி எழுப்பினார். காண்டபெரி நகரத்தினுடைய ஆயராகவும் இவர் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு இங்கிலாந்து தேசத்தினுடைய பாதுகாவலராகவும் இவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இவருக்கு இறைவன் கொடுத்த திறமைகளையும் கொடைகளையும் பயன்படுத்தி அவர் கிறிஸ்துவை அறிவிப்பதில் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி இன்றைக்கு இங்கிலாந்து தேசம் உலகத்தில் ஒரு கிறிஸ்தவ நாடாக இருப்பதற்கான காரணம் இந்த காண்டபெரி நகரத்தினுடைய புனித அகுஸ்தினார். இவருடைய பரிந்துரையால் நாமும் நற்செய்தியை ஆர்வத்தோடு அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல பாங்கை இறைவன் நமக்கு தர வேண்டுமா இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி செல்லுகிற அந்த ஒரு நேரத்துல தன்னுடைய திருத்தூதர்களிடத்துல எருசலேமில் இவருக்கு என்ன நிகழப்போகிறது என்பதை முன்னறிவிக்கும் விண்ணமாக இயேசு கிறிஸ்து பிற மதத்தவரிடம் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை ஏளனம் செய்வார்கள், அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். ஆனால் செபதேயுவினுடைய மக்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவிடத்தில் அணுகி, போதகரே, நீங்கள் அரசு உரிமையில் இருக்கிற நேரத்துல நாங்கள் விரும்பியதை நீங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்படி என்று அவரிடத்துல இயேசு அதிகாரத்தில் இருக்கிற நேரத்துல தனக்கு என்ன கிடைக்கும் அல்லது தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்கிற அந்த ஒரு எண்ணத்துல தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை கண்டு மற்ற திருத்தூதர்களும் பொறாமை கொண்டார்கள், தங்களுக்குள்ளே முணுமுணுத்து கொண்டார்கள். அவர்களுக்கிடையே கொஞ்சம் பிளவு கூட ஏற்பட்டது என்று நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். இயேசு தான் படவிருக்கிற துன்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். திருத்தூதர்களோ ஆட்சி உரிமையில தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய தலைவர்கள் மக்களை அடக்கி ஆள விரும்புகிறார்கள். இந்த உலகம் என்பது அதிகாரத்தையும் செல்வத்தையுமே உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, அப்படி உங்களிடத்துல இருக்கக்கூடாது. காரணம், நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று. இந்த உலகத்துல உண்மையான அதிகாரம் என்பது தாட்சியில் இருக்கிறது. இந்த உலகத்துல உண்மையான மேன்மை என்பது மற்றவர்களை ஏறி மிதித்து அதிகாரம் செய்வதில் அல்ல, குனிந்து மற்றவர்களை காப்பாற்றி விடுவது. அப்படின்று இந்த உலகத்தின் மதிப்பீடுகளை போன்றதல்ல இறை ஆட்சியினுடைய மதிப்பீடு. இந்த உலகத்தினுடைய தலைவர்களைப் போல அல்ல இயேசுவின் சீடர்கள் அதிகாரத்திற்கும் செல்வத்திற்கும் ஆசைப்படுபவர்களாக. மாறாக இயேசுவின் சீடர்கள் இந்த உலகத்தினுடைய அதிகாரத்திற்கும் செல்வத்திற்கும் ஆசைப்படுபவர்கள் அல்ல, மாறாக ஏழ்மையிலும் தாட்சியிலும் பணிவிடை புரிவதிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதையே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார். நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு காலகட்டத்துல, அதுவும் குறிப்பா தமிழகத்துல இந்த 2-3 மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிற தேர்தலுக்கு பிறகு வந்த தேர்தல் முடிவுகள், புதிய ஆட்சி, இந்த ஒரு காலகட்டத்துல உண்மையாகவே நம்ம தமிழகத்துல தான் இருக்கிறோமா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எத்தனை குழப்பங்கள், அதிகாரத்திற்காகவும் என்னென்ன குதிரை பேரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே இது காலத்தின் அறிகுறி. அன்புமிக்க பெற்றோர்களே, உறவுகளே, நம்முடைய ஆத்துமாவை சோதனை செய்து இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளின்படி நம்ம வாழ்கிறோமா? இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தருகிறோமா? இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளைத்தான் நம்முடைய பிள்ளைகளுடைய வெற்றியினுடைய அல்லது சாதனையினுடைய இலக்காக வைத்திருக்கிறோமா? அல்லது இயேசுடைய இறை ஆட்சியின் விழுமியங்களாக இருக்கிற அன்பு, சமாதானம், தாட்சி, விட்டு கொடுத்தல், இவற்றை நம்முடைய வாழ்வின் விழுமியங்களாக நாம் வைத்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்று தருகிறோமா என்கிற ஆன்ம பரிசோதனையோடு இந்த உலகத்துல மாற்றம் பெற வேண்டும் என்றால்
திடீரென்று மாற்றங்கள் நிகழ்ந்து விடாது. மாறாக தனிமனித ஒழுக்கம், தனிமனித விசுவாசம், தனிமனித எதிர்நோக்கு இவற்றின் மூலமாகவே இறை ஆட்சியின் விழுமியங்களை நம்மில் வளர்த்து, நம்முடைய குடும்பங்களிலும் வளர்த்து, இறை ஆட்சி நாம் வாழ்கிற இந்த உலகத்துல மலர்ந்திட ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமையை ஒவ்வொரு நாளும் செய்து பழகுவோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.